ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7 ஃபியூச்சர் சேனலில் நான் சேன். கனவுகள் எங்கேருந்து வருது, எங்கே போகுது? நம்ம காலையில் காண்ற கனவு பலிக்குமா, இல்லை அது சும்மா தினமும் வந்துட்டு போகுதா? கனவுகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கனவுகள் பலிக்கிறதுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது? கனவுகளை பற்றி என்னோட சிம்பிள் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு தரேன், வாங்க பார்க்கலாம். கனவுகள் அப்படின்னா என்ன? கனவுகள் அழிக்கிறதுக்கான சர்வேலன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலை. ஏன்னா நம்ம மொபைல், நம்மளோட சோசியல் டெக்னாலஜி இதெல்லாமே நமக்கு பலவிதமான கனவுகளை உருவாக்கும். பழிக்கிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மி. அப்போ பழித்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த அளவுக்கு அவங்க பல விஷயங்களை திங்க் பண்ண மாட்டாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் எங்கேயோ இருக்கிற ஏதோ ஒரு நாட்டில் நடக்கிற விஷயத்த நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ அவங்களுக்கு அந்தளவுக்கு வசதி கிடையாது, அந்தளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் அதை மட்டும் தான் யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கனவு பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தது. ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. காலையில் காண்ற கனவு பழிக்கிற காரணம் என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, காலையில் நம்ம ஒரு விஷயத்த நினைக்கணும், காலையில் எழுந்திரிச்சு படித்தா நல்லா மைண்டில் ஏறும், காலையில் ஏதாவது ஒன்று நினச்சி கடவுளில் வேணும்னா நடக்கும். அந்த ஒரு கான்செப்ட் தான் காலையில் ஃப்ரெஷ் மைண்டு. அந்த ஃப்ரெஷ் மைண்டில் உங்களோட கனவு ஞாபகம் உங்களுக்கு இருந்ததுன்னா அது உங்களுக்கான பழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு ஆக்டிவிட்டியாக மாறுது. நான் எங்கே தொடங்கி எங்கே முடியும் இல்லாத ஒரு கனவு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பட்சத்தில் இது காலையில் எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு கனவை நீங்கள் ஒரு எண்ணமாக ஒரு செயலாக மாற்றுறீங்க. அப்போ அது பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ அது ரொம்ப கம்மி தான், வாய்ப்பு இல்லை. அப்புறம் இந்த கனவுகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, எனக்கு டெய்லியும் கனவு வருது, நல்லா தூங்க கூட முடியல அப்படிங்கிறத நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் பகலில் அதுக்கு நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தொடங்கணும். பகலில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நார்மலாக உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் என்னால் மெடிடேஷன் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். இல்லை எனக்கு மெடிடேஷனுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, என்னோட சிம்பிள் டிப்ஸ் என்னென்னா, பகலில் நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க, அந்த செயலை 1க்கு 2 தடவை
சரியாக இருக்கா அப்படிங்கிறத நிதானமாக பார்த்து செய்யணும். ஒரு செயலை செஞ்சு முடிச்சுட்டு அந்த செயல் எங்கே இந்த சாவி, உதாரணத்துக்கு நீங்கள் பைக் சாவி கொண்டு போய் எங்கேயாவது வைப்பீங்க, அது எங்கே வைக்கிறேன்னு உங்களுக்கே தெரியாது, மறந்துடுவீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு கவனமாக ஒரு செயலை, எல்லா செயலையும் கவனமாக பார்த்து, இங்கே நம்ம இந்த செயல் செய்கிறோம், இது இப்படி பண்ணுறோம், இந்த சாவி எங்கே வச்சுருக்கோம், இந்த பைக் எங்கே வச்சுருக்கோம், இந்த ஃபோனை எங்கே வச்சுருக்கோம், இப்படி ஒவ்வொரு செயலையும் கவனமாக செய்யும்போது ஒரு மைண்டு வந்து உங்களுக்கு ஒரு நிலையில் இருக்கும். இரவானாலும் அந்த நிலையில் இருக்கும். தூங்க போகிறீங்க அப்படின்னா தூங்க போகிறோம் அப்படிங்கிற மைண்டு ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு நொடியும் அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கும்போது, தூங்கும் போதும் கூட உங்களுக்கு அந்த கரெக்டான மைண்டு உங்களுக்கு இருக்கும். அதனால் கனவு வந்து உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் செய்யணும், செஞ்சால் வாய்ப்புகள் நிறைய. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சில பேர் கனவுல வந்து நான் மோசமான கனவு பார்த்துட்டேன்னா, இல்லை ஒரு பாம்பு வர்றது, இல்லை ஒரு பேய், ஏதோ ஒரு மோசமான கனவை நான் பார்க்குறேன், இதனால் எனக்கு ஏதாவது லைஃப்பில் மோசமாக நடக்குமா, இல்லை நான் வந்து ஏதோ எனக்கு மாலை விழுகிற மாதிரி, இப்படி நிறையா வந்து ஒரு அதில் ஒரு தகவல் இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் இறந்து போகிற மாதிரி கனவு உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் இறந்து போவீங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. நீங்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரி கனவு கண்டா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, கனவை பொறுத்தளவுக்கு நீங்கள் நடத்தாத ஒரு படம் ஓடுது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பகலில் நீங்கள் நடத்துகிற கனவு இரவில் நீங்கள் நடத்தாமல் நடக்குது. காரணம், அது ஓடிட்டே இருக்குது. நீங்கள் பகலில் நிறுத்தலை. பகலில் எப்படி நிறுத்துறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இரவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதே நிற்கும். பகலில் நான் சொன்னேன், நீங்கள் செய்யலை, நிதானமாக பொறுமையாக சரியாக அந்த நொடியில் உங்கள் எண்ணத்தை வச்சு நீங்கள் செய்யணும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கனவுகள் வந்து சரியாக உங்களுக்கு அந்த நொடியே முடிஞ்சிடும். இரவில் தொடராது, உங்களுக்கு பயம் இருக்காது, நல்லா உறங்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். 7 ஃபியூச்சர் சேனலை பார்த்தவங்களுக்கு நன்றி.